ஹalleluya. சோதரம் சோதரம் சோதரம். பிரைஸ் காட். ஹalleluya. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். கடந்த ராத்திரி எல்லாம் தேவனுங்களுக்கு நல்லவராய் இந்த வருஷத்தின் 3ஆம் நாளிலே நாங்கள் பிரவேசிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த அதிகாலை ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். வந்திருக்கிற தெய்வ ஜனங்களை ஆசீர்வதியும். இன்னும் வர வேண்டிய லைவ் மூலமாய் வருபவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஹalleluya. நாங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய நாம் மகிமைக்கென்று செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். தடைகள் யாவும் நீக்கப்படும். அதிசயங்களை காணப்படணும். காரணம் மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். பாடல் ஆராதனை ஆண்டவரே மற்றும் சோதனை சங்கீத ஆலோசனைகள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். மீட்பரேசு மூலம் தாழ்மடி கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை பீலா அவர்கள் நடத்துவார்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய நாற்றமான இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்றி அவரை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ உலகத்தில் பாவியாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து இந்த நேரத்திலும் அவரை ஆராதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறாரே, அதை எண்ணி நினைத்து நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கின்றோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. என் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கின்றோம், மனமகிழ்ந்து துதிக்கின்றோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்று நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. சேற்று நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல், கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே அதிசயமே, அற்புதரே அதிசயமே. ஆனந்தமே பரம ஆனந்தமே இயேசு, ஆனந்தமே பரம ஆனந்தமே. சொல்லுங்க. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு
பொன் சிறகாய் மாற்றினீரே. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே. திருரத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே. திருரத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே. உன்னத மாணவரே, உன்னத மாணவரே, இருள் நீக்கும் ஒளி விளக்கே, உள்ளத்தின் இருள் நீக்கும் ஒளி விளக்கே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கின்றோம், மனம் மகிழ்ந்து துதிக்கின்றோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா. ஆமென். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, வாழ வைக்கும் அன்பின் தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், சொல்லுங்க.
அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஆமப்பா, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கும்படியாக, காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கும்படியாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் நம் மேல் வைத்த அன்பிற்கு முடிவில்லை. அந்த அன்பை நினைத்து, அவருடைய இரக்கத்தை நினைத்து ஒவ்வொரு நாள் இந்த காலை வேலையை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறாரு. ஒவ்வொரு நாள் இந்த காலையில் எழுந்து அவரை துதிக்கும்படியான கிருபைகளை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில புதுப்பிக்கிறாரு. அந்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாம் தேவனை விடுதலையோடு துதிப்போம், 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 துதிப்போம். ஆமே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே, ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோமே, துதிக்கிறோம். glory ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். ஆமே. துதிக்கிறோம். ஆமே. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். ஆமென், ஆமென். துதிக்கிறோம். இயேசுவே ஒன்றாக. ஓ, இந்த காலை வேளையிலே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம், ஒருவரையே ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. ஒன்றாக கூடி துதி
உம்மை துதிக்கிறோம். எங்களை பாதுகாத்தவரே உம்மை போற்றுகிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை நடத்துகிற நல்ல தெய்வமே, உங்க இரக்கத்துக்கு முடிவில்லப்பா, உங்க அன்பிற்கு அளவில்லை ஆண்டவரே. எங்கள் மேல் நினைவாய் இருந்து அனுதினமும் உம்முடைய கிருபையை புதுப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய கிருபை புதிதாய் விளங்குகிறதே, உம்முடைய கிருபை பெரிதாய் விளங்குகிறதே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவரே. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதே. ஹalleluya 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 ஹalleluya. விடுதலையோடு விடுதலையோடு ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் மேல் பெருக பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அனுதினமும் உம்முடைய கிருபைகள் மேல் ஆண்டவரே புதுப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அனுதினமும் உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மாறாத பிரச்சனைகளை தாங்கி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. நீர் நல்லவர் 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 நல்லவர். பரிசுத்த ஆவி ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவி எங்களை செமையான வழியிலே நடத்தட்டும், எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. இதுவரையிலும் நடத்தின எங்கள் எபினேசரே, இனியும் உம்முடைய கரத்தினால் எங்களை இடை கட்டி கொண்டு நடத்துவீராக. நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்தின் நிழலிலே எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய சட்ட நிழலில் எங்களை மறைத்துக் கொள்வீராக. அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் இயேசுவை காண, இயேசுவை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். உடைய சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கேட்க போகிற வார்த்தை எங்களுக்கு உதவி ஆண்டவரே ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த நமக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், காலமே தேவனை தேடுகிற ஒரு ஆசீர்வாதம். ஹalleluya. சில பேர்கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க, கர்த்தருக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார், அதனால் நாங்கள்லாம் தூங்குகிறோம். நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார், அதனால் ரெண்டே ஆண்டவர் தான் செய்கிறார், அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோங்கிற மாதிரி சில பேர் அப்படி சொல்லி தங்களை சமாதானப்படுத்தி கொள்கிறார்கள். அல்லேலூயா. சார், இந்த அருமையான நாளிலே சங்கீதம் 139 நாம் தியானிக்க போகிறோம். வாசிகள் பார்க்கலாம். சங்கீதம் 139 24 வசனங்கள் இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், ஒன்றாக சேர்ந்து ஸ்தோத்திரம். அப்படியே எழும்பி நிற்கலாமா? அதை எல்லாரும் எழும்புங்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகத்தை எழும்புங்க. பிரைஸ் காட், ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்புங்க, சத்தம் உயர்த்தி வாசிக்கணும், நல்லா சத்தமாக. எல்லாரும் நல்லா கேட்குற அளவுக்கு எனக்கு இவ்வளவு பலம் இருக்குது என்கிற தக்கதாக அப்படி ஒரு சத்தமாக நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று சத்தமாக இந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். வாசிங்கள். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளிலெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும்
எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோகமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ணாமல் போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீதம் 139 இந்த சங்கீதமானது ஸ்தோத்திரம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இது சங்கீதக்காரனாகி தாவீது தான் இந்த சங்கீதத்தை நேர்த்தியாக இவ்வளவு அருமையாக தேவனோடு இருக்கிற அந்த உறவுகளை குறித்து அற்புதமாக இந்த சங்கீதங்களை நமக்கு விவரித்து சொல்லியிருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஸ்தோத்திரம் இந்த சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய சொல்லல இதுக்கு மேனேப் லீடர் என்று சொல்லி மேனேப் லீடர் என்கிற காரியத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ தலைவர் என்கிறதான இந்த ராகத்திலே அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் அப்படின்னா மேனேப் லீடர் என்கிறதான தலைவர். இசை ராகத்தை இணைத்து ஒரு பாடலாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கவிதையை உருவாக்கும் அந்த மேனேப் லீடர் என்கிற அந்த வார்த்தையானது கவிதையை உருவாக்கும் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம் அப்படின்னா இசை ராகத்தை இணைத்து ஒரு கவிதையை உருவாக்கும் என்று அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தினுடைய பின்னணி 1 நாளாமும் 13ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் 1 நாளாமும் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அதிலே இந்த 139வது சங்கீதத்தின் பின்னணி அப்படின்னா ஸ்தோத்திரம் அந்த சங்கீதம் எழுதப்பட்டதனுடைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாமும் 13ஆம் அதிகாரம் 1லேருந்து படிங்க பார்க்கலாம்.
1000 பேருக்கு தலைவரோடும் ம் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் இஸ்ரவேலில் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோடே தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோடே கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையாயிருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத் யாரீமிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தைச் சேர்ந்த சீகோர் நதி துவங்கி ஆமாத்தின் எல்லை மட்டுமுள்ள இஸ்ரவேலை எல்லாம் கூட்டி, கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத் யாரீமுக்கு அடுத்த பாலாலிலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். போதும். இது வந்து நம்ம நிறைய சங்கீதங்களில் படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதங்களை இந்த விதமான சூழ்நிலையிலே அவர் அந்த காரியத்தை ஸ்தோத்திரம், இந்த ஊசாவின் காரியமெல்லாம் நடந்த பிறகு அவர் அந்த காரியத்தை ஆண்டவரிடத்திலே ஜெபத்தோடு சொல்லுகிறார். அதைத்தான் பாடலாக பாடியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த பெட்டி, அந்த ஊசாவை தேவன் அடித்த பிறகு அவங்களுக்கு பயங்கரமான கலக்கம் ஏற்பட்டு விட்டது. ஸ்தோத்திரம். அதில் இருந்து அவர் பெட்டியும் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பெட்டி திரும்ப ஸ்தோத்திரம் அவர் வீட்டில் போக ஒரு இது இல்லாமல் பயம் அவருக்குள்ளே உண்டாயிடுச்சு. இந்த மாதிரி அந்த பெட்டியை கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையில் அவர் கொண்டு போகாது. அவர் 4வது தவறு, அவருடைய தவறு. ஸ்தோத்திரம். மொத்தம் 4 தவறுகளை வந்து தாவீது செய்திருக்கிறார். முதலாவது ஸ்தோத்திரம், முதலாவது பட்சபாலிடத்தில் தவறான பழக்க வழக்கங்கள் என்றும், அடுத்தது அவருடைய புருஷனாகிய உரியாவை கொன்றது. ஸ்தோத்திரம், கொன்று விட்டார், அந்த ஒரு காரியம். 3வது ஜனங்களை எண்ணின ஒரு காரியம், அதில் வந்து ஆண்டவருக்கு அது பிடிக்கலை, அதையும் சோதனம் பண்ணி. இப்போ 4வது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போக வேண்டிய விதமாய் கொண்டு போகாமல் போனதுனால அது அந்த ஒரு தாக்கம். இதனால் ஏராளமான பேர் ஜனங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த காரியங்களால். தாவீதினுடைய குடும்பம் மாத்திரமல்ல, அவருடைய ஜனங்கள் சோதனை 70,000 பேர்கிட்ட அவங்க இறந்துருக்கிறாங்க வாதையினால் பலவிதமான ஜனங்களை இறந்துருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் தேவனுடைய ஒரு கோபம் அன்னைக்கு யூதர்கள் மேலே, இஸ்ரவேல் தேசத்தின் மேலே வந்தது. அதனால் நிறைய காரியங்கள் சோதரங்க நடந்ததுனால அதுக்கப்புறம்தான் சோதனை ஒரு தன்னுடைய குறைகளை எல்லாம் சோதரம் எல்லாவற்றையும் உணர்ந்து அந்த நேரத்தில் தான் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும் என்கிற அந்த சங்கீதங்களை அந்த நாட்களிலே அவர் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்திலே தேவன் யார் என்ற ஒரு வெளிப்பாட்டையோடு இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஸ்தோத்திரம். இதில் நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 139 1 6 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். வாசிங்கள் பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இந்த வசனங்களை கொண்டு தேவன் நம்மை எல்லா விஷயங்களையும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை நடக்க போகிற எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. தேவனுக்கு மறைவானது இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. எல்லாமே தேவனுக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நமக்கு அது வெளிப்படுத்துகிறது என்று பாருங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் 5ஆம் வசனம் படிங்க.
முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை முற்புறத்திலும் நெருக்கி பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவர் நடத்துகிற விதம் என்று சொல்லுகிறது. அது பயங்கரமான சூழ்நிலை, பயங்கரமான காரியம். ஆனால் சிலர் தேவன் நடத்துகிறாரா இல்லையான்னு தெரியாமலே நடந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, எந்த காரியமும் இல்லை. நம்ம கர்த்தருடைய காரியத்தில் நம்ம செயல்படும் போது தான் கர்த்தர் நம்ம நடத்துகிறாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தருக்கண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செயல்படுத்தாமல் ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்கிற அந்த அருமை அவங்களுக்கு தெரியாது பாருங்க. அது பாட்டுக்கு போயிடும். உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல வாழ்வார்கள், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். இங்கே ஸ்தோத்திரம் 14 ஸ்தோத்திரம் 15 16 வசனங்களை படிக்க பார்க்கலாம். 14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோகமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இந்த ஸ்தோத்திரம், இந்த சங்கீதங்களிலே அங்கே ஒரு நீரே சர்வ வல்லவர், பாருங்கள், நீரே சர்வ வல்லவர் என்கிறதான ஒரு வார்த்தையை அப்படின்னா இவரே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒம்னி பிரக்ட் அப்படின்னா நீரே சர்வ வல்லவர் என்கிற வார்த்தையை இந்த வசனங்களுக்கு அர்த்தமாக கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது பாருங்க, ஓம்னி ஷேன்ஸ் அப்படின்னா எல்லாம் அறிந்தவர். அப்படின்னா இந்த 1 13 வசனங்கள் வரை, 1 13 வசனங்கள் வரை அதுக்கு அந்த பேர் கொடுத்துருக்குறாங்க. 14 16 வசனங்கள் வரை நீரே சர்வ வல்லவர், ஓம்னி புரோக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஸ்தோத்திரம், அடுத்த வசனம் நாம் பார்க்கும்போது 7 12 வசனத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம் அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க. ஓம்னி பிரசன்ட், எங்கும் நிறைந்தவர் என்கிற ஒரு நல்ல அர்த்தங்களை கொடுத்துருக்கிறார்கள். பார்த்தீங்களா, 3 விதமான அர்த்தங்களை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று கவனிங்க. 1 14 முதல் 16 வரை ஓம்னி பிரைட் அப்படின்னு சொல்லி பிரைட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 1 13 வசனங்கள் ஓம்னி சென்ஸ் எப்படி என்று கொடுத்துருக்கிறார்கள். அடுத்தது 7 12 வசனங்கள் வரை ஓம்னி பிரசன்ட் என்கிற எங்கும் நிறைந்தவர் என்கிறதான, எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். இப்படி 3 அர்த்தங்களை இந்த சங்கீதங்களிலே செயல்படுத்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் 139 சங்கீதம் முதல் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க, பார்க்கலாம், படிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இந்த வசனம் என்ன சொல்லுது? சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படின்னா, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்றால் யாட் நம்முடைய எல்லா செயல்களையும் அறிந்திருக்கிறார் என்று எபிரேய அர்த்தம். சொல்லுங்க, யாட். சொல்லுங்க, யாட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். யாட் சொல்லுங்க. யாட். யாட் என்றால் நம்முடைய எல்லா செயல்களையும் அறிந்திருக்கிறார் என்று அர்த்தம். அதில் அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா செயல்களையும் அறிந்திருக்கிறார். இதோ 1-2 செயல்கள் அல்ல, எல்லா செயல்களையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யாட் என்றால் அதான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய பைபிளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? எல்லா செயல்களையும் அறிந்திருக்கிறாராம். சொல்லுங்க, ஏதோ 1-2 செயலோடு விடாம சொல்லுங்க, எல்லா செயல்களையும் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லா செயலையும் என்ன பண்றாரு?
அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம செயல்களில் அந்த செயல் பிரியமாக இருக்குமா? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? சொல்லுங்க, இப்படிப்பட்ட செயல்கள் வந்து நமக்கு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால் ஸ்தோத்திரம், எப்படியே சொல்ல நிறைய வசனங்கள் ரொம்ப மாற்றமாக இருக்குது. ஸ்தோத்திரம். நம்ம ரஷ்யாவில் நம்ம டாக்டருக்கு படித்து கொண்டிருக்கிற தம்பி சாலோமன், அந்த தம்பி வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஏம்மா இங்கே உள்ள பைபிளில் வந்து ரொம்ப எபிரேய பைபிள் தான் இங்கே அதிகமாக எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வசனம் எல்லாமே மாறி மாறி இருக்குமா. நான் ஊருக்கு வந்தால் கூட நான் எபிரேய பைபிள் தாம்மா நான் படிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த எபிரேய சொல்லலை எப்போ தான் இவங்கள சொன்னாங்களா, இங்கேயும் எபிரேய சொல்ல தான் நிறையா சில நேரங்களில் விளக்கி சொல்கிறாங்க. அதனால் எபிரேய பைபிளை நீ நன்றாக படித்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறான். அந்த வசனங்கள் அவ்வளவு ஆழமாக போகிறதா. நான் ரொம்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ரொம்ப ஆழமான ஒரு சூழ்நிலையில் நான் போயிட்டுருக்கோம். நிறைய சத்தியங்களை இங்கே நாங்கள் அறிஞ்சிருக்கிறேன். தமிழ் பைபிளுக்கும் அதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து மாறி மாறி சொல்லியிருக்குமான்னு சொல்லி அவர் அந்த சங்கீதத்தை நிறைய வசனங்களை குறித்து நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். இப்போ எபிரேய மொழியை வந்து அவர் அந்த இடத்துல கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து எபிரேய வார்த்தைகளை யாருமே பயன்படுத்துறதில்லை. சோதரம் எல்லாம் இந்த பழைய காலத்திலிருந்து நம்ம இந்த காலம் வரைக்கும் நம்ம பைபிளையே படித்து அப்படியே அதில் உண்டான அந்த காரியங்களை மாத்திரம்தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் நிறைய அர்த்தங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது எபிரேய சொல்லலை. ஏன்னா நம்ம எபிரேய சொல்லப்பட்ட அந்த காரியங்களை தான் நம்ம இந்த நாட்கள் வரையும் கை கொண்டு வருகிறோம். ஆண்டவருக்கு தெரிந்த முதல் பாசை அந்த எபிரேய பாசை தான். ஏதேன் தோட்டத்தில் கூட அவங்க பேசின வார்த்தை வந்து இந்த எபிரேய பாசையில் தான் பேசினாங்க என்று நம்ம சொல்கிறோம். ஆக இப்படி நிறைய விஷயங்களை வந்து அங்கே அந்த சங்கீதங்கள் அவங்க வேத வசனங்களிலே அவங்களுடைய வேதாமத்தில் அந்த எபிரேய சொற்கள் பயங்கரமாக நிறைந்திருக்கிறது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதில் நிறைய பேர் ஸ்தோத்திரம் இங்கேருந்து போகிற இஸ்ரேலில் போய் இன்றைக்கி படிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இஸ்ரேலில் போய் எபிரேயர் பைபிள் காலேஜில் இன்றைக்கும் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களும் பல வருஷங்கள் 7 வருஷம் 6 வருஷம் 3 வருஷம் என்று சொல்லி அங்கே படித்து வருகிறார்கள். அவங்க படிச்சுட்டு வந்தவங்களும் அவ தான் சொல்கிறாங்க, அங்கே எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது, நிறைய வசனங்கள் மாற்றங்களாக இருக்குது என்று சொல்லுகிறார்கள். அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பாருங்கள், இதில் வந்து ஸ்தோத்திரம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஆனால் அங்கே எபிரேய சொல்ல வரும்போது பார்த்தீங்களா, யாட் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய எல்லா செயல்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அது எவ்வளோ அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம், சும்மா ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிறார் என்று சொல்றதுக்கும் நம்முடைய எல்லா செயல்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அது எங்கே போகுது பாருங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம், இந்த மாதிரி நமக்கு சில நேரங்களில் அந்த எபிரேய சொல்ல நம்ம கொடுக்கப்படுகிற வேதவசனங்கள் நமக்கு அது உரியதாக இருக்கிறது. சில பேருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேதத்தில் அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அப்படியே வச்சிடுறாங்க. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேதவசனத்தை கை கொள்வோன்னு சொல்லிட்டு சில பேர் போகிறாங்க. அது என்ன காரணம்னா, அந்த வசனத்தை அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அடுத்தது இன்னொருத்தன் படித்ததை நம்ம போய் படிக்கணுமா அப்படி ஒரு கான்செப்டில் இவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த ரொம்ப பழமையானவர்கள்லாம் இப்போ அப்படி தான் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இன்னொருத்தவங்க வந்து நமக்கு புத்தி சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் நினைக்கிறாங்க. சோதரன் இல்லைன்னு சொன்னால் நமக்கு இந்த வசனங்கள் எங்கும் நமக்கு செல்லும். எல்லா இடங்கள்லையும் இதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள், வேத ரகசியங்களை விரும்புகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட வேதத்தின் மகத்துவங்களை நான் அவளுக்கு எழுதி கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பல மகத்துவமான காரியத்தை எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை நம்ம வந்து ஞானமாக அதை படித்து அதை நம்ம வந்து பதிவு செய்து நம்ம அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கொள்வதனால நமக்கு என்ன பலன்னா, நம்ம நிறைய சத்தியங்களை அதில் அறிகிறோம். இப்போ பாருங்களேன், இப்போ ஆராய்ஞ்சு அறிந்திருக்கிறார் என்று சொல்லும்போது அப்போ நம்முடைய சூழ்நிலையில் நல்லா யோசிக்கணும். அப்போ அவர் அதுக்கு என்ன சொல்ல பாருங்க, நம்முடைய எல்லா செயல்களையும் அறிந்திருக்கிறார் என்று அந்த அர்த்தத்தை பாருங்க.
எல்லா செயலையும் அறிந்திருக்கிறார். அப்போ ஒரு பாவம் செய்கிறவங்க கூட அவன் யோசிப்பான், ஐயோ நம்முடைய எல்லா செயல்களையும் அறிந்திருக்கிறார். ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிறாருன்னா அவருக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு போடும். ஆனால் இந்த எல்லா செயல்கள் என்று சொல்லும்போது அதில் எவ்வளோ பெரிய ஒரு வெயிட் இருக்கு பாருங்க. அந்த வார்த்தைக்கு அந்த வெயிட். எல்லா செயல்களையும் அறிந்திருக்கிறார். ஏன்னா கூலி கொடுக்க போகிறது அவர் தானே. சோதரா அல்லேலூயா. அதனால் எல்லா செயல்களையும் அவர் அறிந்திருக்கிறார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், கிரியைகள், நம்முடைய அசைவாடுதல், செயல்படுதல் எல்லாவற்றையும் ஒன்று கூட அவர் தவற விடலை. எல்லாத்தையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் எது நமக்கு தேவையானது எது நமக்கு தேவையில்லாதுன்னு நமக்கே பகுத்தறிவு இல்லாமல் போயிடும். பார்த்தீங்களா? நமக்கே பகுத்தறிவு இருக்காது. இதெல்லாம் நமக்கு தேவைதானா என்று நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சார், நீங்கள் அடுத்து படிக்க பார்க்கலாம். 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம் படிங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? ஆமா, பாத்தீங்களா? சோத்திரம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? எப்படி பாருங்க, உங்க ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உங்களுடைய சமூகத்தை விட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது எங்கும் தாபரித்திருக்கிறவர். சொல்ல பார்க்கலாம். அவர் எப்படி இருக்கிறவர்? எங்கும் தாபரித்திருக்கிறவர். அவர் எங்க இருந்தாலும் நம்ம எங்க போனாலும் அங்கெல்லாம் வந்துடுறேன்றாரு பாருங்க. அதனால அதுல அவங்க அதுக்கு எபிரேய சொல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகர் என்ற ஸ்தோத்திரம், அந்த அகர் என்ற எபிரேய வார்த்தைக்கு ஆண்டவர் மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அதனால்தான் அவர் எங்க போனாலும் நம்ம கூட வராரு. ஸ்தோத்திரம். பார்த்துங்க, அகர் அகர் என்ற அந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? மிகவும் அக்கறை. ஆமா, இன்னைக்கு ஒரு வயசு பிள்ளைய விட்டுட்டு பெற்றோர்கள் சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த பிள்ளையை எப்படியாவது பாதுகாக்கணும், ஒருத்தர் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் அப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைய யாராவது வசத்தில் விடுவாங்க, இல்லைன்னா அவங்களே பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி அந்த பிள்ளையை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. என்னம்மா என்ன இங்கே விசேஷத்துக்கெல்லாம் இப்போ நீங்கள் சரியாக வர்றது இல்லையா? இல்லைங்க, அந்த பிள்ளை நம்ம பிள்ளை இருக்கா, வாலிப பிள்ளைய விட்டுட்டு எங்கேயா வர்றது? ஸ்கூல் போகிறாங்க, படிக்கிறாங்க, டியூஷன் போகிறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்ய வேண்டியதாக இருக்குது, நான் கிட்ட இருந்து அவங்களை எல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு வியாதியஸ்தரை பார்த்தா அவங்களே அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு வியாதியஸ்தரை போயிட்டு என்ன சொல்கிறாங்க, அவர் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறனால எங்கேயும் வர முடியல என்று சொல்ல, என் மனைவி பலவீனமாக இருக்கிறனால எங்கும் வர முடியல, எப்போதும் அப்போ எங்கே போனாலும் இவங்க கூட போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட வீக். அந்த மாதிரி இங்கே எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். நீ எங்கே போனாலும் அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னா எங்கும் தாபரிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அகர் என்ற வார்த்தை எபிரேய சொல்லானது எப்படி அழகாக சொல்றார் பார்த்தீங்களா? ஆண்டவர் மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லாருடைய விஷயங்களிலும் அவர் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு நிறைய நமக்கு வேதத்திலே நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்க படிக்க பார்க்கலாம். வசனம் 13 படிக்க பார்க்கலாம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் உள்ளிந்திரியங்களை என்ன செய்கிறீர்? கை கொண்டிருக்கிறீர். உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிற இந்த உள்ளிந்திரியங்கள் என்றால் ஆங்கிலத்தில் இன்வாட்டர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய சொல் என்ன சொல்றது? கேலியா என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க, எபிரேய சொல் என்னப்பட்டிருக்கிறது? கேலியா. கேலியா என்பதற்கு கிட்னி, நுரையீரல், நம்முடைய உள் அப்படின்னா நமக்கு உள்ள உறுப்புகளை கர்த்தர் கையாளுகிறார் என்று அர்த்தமா. ரொம்ப ரொம்ப ஆழமா போகுது பாருங்க. அந்த எபிரேய சொல்லு என்ன சொல்றாரு? இவர் இப்ப 6 உள்ளிந்திரியங்கள். உள்ளிந்திரியங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, உள்ளிந்திரியங்கள் அப்படின்னு சொன்னா
நம்ம நினைக்கிறோம் உள்ளான ஆழமான மனசை தான் அவர் அறிகிறாரு, மனசுக்குள்ளதான் நம்ம இருக்கிறதெல்லாம் அவர் பார்க்குறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இல்லையா, உன் மனசுக்குள்ள மாத்திரம் இல்லை, உன் உள்ளுக்குள்ள இருக்கிற கிட்னி, நுரையீரல், ஹார்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவர் என்ன செய்கிறாரா? பார்த்தீங்களா, அறிந்திருக்கிறாரா? நம்ம அவயவங்கள் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நீங்க என்ன சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. கேலியா என்பதற்கு இந்த மாதிரி அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நம்ம நினைக்கிற மாதிரி நம்முடைய பார்ட்ஸ் எல்லாம் நம்முடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே என்று சொல்லப்பட்டிருப்பார். அந்த மாதிரி நம்முடைய அவயவங்களை எல்லாம் அவர் அந்த உள்ளிந்திரியங்கள் என்று சொல்வதற்கு அந்த அர்த்தத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அவர் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். அந்த வசனம் படிங்க, திரும்ப படிங்க. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டு இருக்கிறீர். நல்லா கவனிங்க. இதுக்கு அர்த்தம் நம்முடைய இருதயம், நம்முடைய கிட்னி, நம்முடைய நுரையீரல் எல்லாத்தையும், மனுஷனுடைய சுவாசத்தை அவர் கையில் வச்சிருக்கிறேன்னு சொல்றாருல, அதே மாதிரி எல்லாவற்றையும், அந்த உள்ளிந்திரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் நிறைய சொல்றாங்க, எனக்கு கிட்னியிலேருந்து அந்த விடுதலை கொடுத்தாரு, எனக்கு நுரையீரலேருந்து அந்த விடுதலை கொடுத்தாரு, எனக்கு அந்த இருதய நோயிலேருந்து விடுதலை கொடுத்தாரு என்றெல்லாம் சொல்றாங்க. பார்த்தீங்களா, அவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய், உடையவராய், அதை பார்க்கிறவராய், அதை சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனங்கள் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் ஸ்தோத்திரம். அதே போன்று ஸ்தோத்திரம். 13வது வசனம் படிங்க பார்க்கலாம். 13வது வசனம் 1 சாமுவேல் 13:1 படிங்க. நீங்கள் வசனம் 14 படிங்களேன். சாரி, வசனம் 14 படிச்சிருங்க. 139 14 படிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இப்பொழுது நீங்க 1 சாமுவேல் 13:1 படிக்க பார்க்கலாம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோட கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும், 1000 பேர் யோனத்தானோட கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். ஆங்கிலத்திலே சவுல் 30 வயதான போது அரசனாக பதவியேற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலுக்கு 70 வயதான போது தாவீதுக்கு 30 வயது உள்ளவனாக இருந்தான். சொல்லுங்க, தாவீதுக்கு 30 வயசு. எப்போ? சவுலுக்கு 70 வயதான போது தாவீதுக்கு 30 வயதாக இருந்தது. ஆனால் சவுல் 30 வயதிலே என்ன செய்தார்? எங்கே வந்தார்? 30 வயதிலே ஆளுகைக்கு வந்தார். 30 வயதுலேருந்து 70 ஆண்டுகள் தான் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். பார்த்தீங்களா, 70 ஆண்டுகள். மோசே சொல்றபடி பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ மொத்தம் அவர் 70 ஆண்டுகள் இருந்திருக்கிறாரு. அடுத்தது அதே சவுலை எப்படி 30 வயதில் ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டாரோ, அதே மாதிரி இவரை என்ன பண்ணுறாரு? 30 வயசில் தாவீதையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆக சவுல் ராஜ்யபாரத்துக்கு வரும்போது தாவீது என்ன செய்யல? புறக்கலை அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமாம், சவுல் ராஜ்யபாரத்துக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு தான் பிறந்திருக்கிறார். 10ஆம் ஆண்டு தான், 11ஆம் ஆண்டு தான் தாவீது பிறந்திருக்கிறாரு. தாவீது பிறந்து ஸ்தோத்திர அந்த கடைசி காலங்களில் அவர் வாலிப வயசு வரும்போது தான் சவுலுக்கு இந்த ஆவியெல்லாம் பிடிச்சி என்ன செய்திருக்கிறார். இப்படி ஒரு 17 வயசில் அவர் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த காரியங்களை ஸ்தோத்திரம் ஆங்கிலத்திலே அவ்விதமாக ஒரு விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சரி, இப்போ 24வது வசனம் படிக்க பார்க்கலாம். 24வது வசனம்.
தேவ வேதனை உண்டாக்கும் வழி வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வழியில் நடத்தும்? நித்திய வேதனை உண்டாக்கும் வழி. சோதரம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துங்கப்பா என்று அவர் ரொம்ப வேதனையோடு இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், வேதனை உண்டாக்கும் வழி இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில எவ்வளவு இருக்கிறதுன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்தோத்திரம் இன்னும் வசனங்கள் தியானிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அது இன்னொரு முறையை நம்ம பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நம்ம ஸ்தோத்திரம் இந்த கடைசி வசனம் சொல்லுது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஏன்னா சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அது நிறையா இருந்துச்சு. அதனால் அவர் அந்த காரியத்தை சொல்லி 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 தேவ சமூகத்திலே அழுது கண்ணீரால் அவருடைய படுக்கையை நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் நம்ம நேர்மறை, நான் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன், நல்ல சுகமாக இருக்கேன், ஆண்டவருக்கு பார்வையில் எந்த குறையும் இல்லை, நான் எல்லாரை விட நல்லா தான் இருக்கேன் அப்படிலாம் சொல்லி யாராவது நினச்சிட்டோன்னா நம்ம போல ஒரு பாவி யாருமே இருக்க முடியாது. அதனால் இந்த ஜெபத்தை நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டும். நல்லா கவனிங்க, இந்த ஜெபத்தை எப்பொழுதும் எந்த நேரத்தும் நாம் மேலெடுக்க வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தினதும் சோத்திர நல்ல ஒரு ஜெபத்தை நம்ம சொல்கிறோம். சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு இந்த வசனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திர காலையிலும் இரவிலும் சொல்லி நம்ம படுக்கும்போது அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா ஏதாவது குறைபாடுகள் வரும்போது கர்த்தர் நமக்கு தெளிவாக அதை வெளிப்படுத்துவார். அதனால் இன்றைக்கி நம்ம குறையினால தான் நம்ம பாதிக்கப்படுறோம். அதை மனசில் நினச்சிங்க. சரி, ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. தேவன் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் சில விஷயங்களில் நம்ம ஒப்பு கொடுக்குறாருன்னா ஏதோ வேதனை உண்டாக்குகிற சில காரியங்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது தான் சில பிரச்சனைகளுக்கு தேவன் நம்ம ஒப்பு கொடுப்பார். சோதரம். பார்த்தீங்களா, இப்போ வண்டி மெக்கார் பண்ணும்போது என்ன செய்வோம் பார்த்தீங்களா? என்ன செய்வார்? உடனே அதை கொண்டு ஒர்க் ஷாப்பில் கொடுத்து சரி பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம சில வேலைகளை மெக்கார் பண்ணும்போது, நம்ம சில வேலைகளை ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காமல் போகும்போது, சில நேரங்களில் கர்த்தருடைய சொற்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் போகும்போது, அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்படி சில ஒர்க் ஷாப்பில் கொடுக்குற மாதிரி சில பிரச்சனைகளுக்கு ஒப்பு கொடுத்து அப்படி மீட்டு எடுத்துடுவார் பாருங்க. இவன் இப்பொழுது கைவிடுவாருங்க, உடனே சேர்த்துக்குவாராம். எப்படி? உடனே அப்படிதான் நம்ம ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம், இவன் நமக்கு நடக்கிறதுலாம் ஒன்றும் புதுமையாக இல்லை, எல்லாம் நான் ஸ்தோத்திரம் நேர்த்தியாக நல்லதாக நடக்குது. அன்றியாவுடைய தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. சொல்லுங்கள், எப்படி நடக்குது? நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. அதனால் அந்த தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அதனால் எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்முடைய பாஸ்டர் ராபர்ட் காந்த் இன்றைக்கி அவருக்கு பலவீனத்தோடு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நாங்கள் ஜாமக்காரன் ஜெபத்தை ஜெபிச்சு வருகிறோம். அந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் அப்படி ராபர்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல நல்லா சொன்னார். இந்த மாதிரி அந்த ராபர்ட் என்கிற அந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப அடிக்கடி வியாதி பலவீனங்கள் இருக்குது, சுகர் அதிகமாக இருக்கிறது, அவருக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, ஏதோ ஸ்தோத்திரம் ஆண்டவரை நமக்கு உணர்த்துகிறார் அவருக்காக ஜெபிக்கிறதற்கு. அதனால் நீங்கள் எல்லாரும் ஜெபிங்கள் என்று சொல்லி எல்லாரும் முழங்காலிலிருந்து ஏகோபித்து அன்னைக்கு ராபர்ட்டுக்கு நல்ல ஜெபத்தை நம்ம பண்ணணும். நல்ல அருமையான ஜெபத்தை நம்ம பண்ணணும். யாருக்கும் நம்ம அப்படி ஜெபம் பண்ணல, ஆனால் அன்னைக்கு ராபர்ட்டுக்கு மாத்திரம் ஸ்பெஷலாக கர்த்தர் ஜெபிக்க சொன்னார். அதனால் எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு நல்லா அருமையாக ஜெபித்தோம். நான் சொன்னேன் அவருக்கு அடிக்கடி இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம ஜெபிச்ச வேலையில் சோத்திர ஆண்டவர் பாருங்க அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இப்போ திடீர்னு அன்னைக்கு அந்த சர்வீஸ் முடிச்சுட்டு உடனே அவர் வீக் ஆகிட்டார். உடனே கொண்டு பெட்டில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம்
திரும்பவும் இப்போ வேற ஒரு மருத்துவமனையில் அவர் இங்கே இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம், அந்த சூழ்நிலையை ஏற்கனவே வரும் என்று நமக்கு இந்த காரியம் தெரிந்திருக்கிறது. நம்ம நேசிக்கிற ஒரு ஊழியக்காரன், அதனால் அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக அந்த கிட்னியில் கல், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற எந்த பயமும் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நேற்று போய் நல்லா ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தோம். அந்த போய் அவர் ரொம்ப நிமிந்து கூட எங்களை பார்க்க முடியாமல் இருந்தார். அப்புறம் போய் ஜெபிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் உடனே வாமிட்டு வந்தது. அப்புறம் தெளிவாகி நல்லா அருமையாயிட்டார். அந்த வாமிட்டு டாக்டர் வந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டோம், என்ன டாக்டர் இப்படி வருது அப்படின்னு சொன்னோம். அந்த கல் கரைஞ்சி வரும்போது அந்த வாமிட்டிங் இருக்கும், அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம், அது நல்லதுக்கு தான் வருது, அதனால் அது ஏதோ புதுமை நினைக்காதீங்கன்னு சொன்னார். அப்புறம் சரி என்று சொல்லி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை மறுபடியும் பண்ணி அவரை தூங்க வச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமாக அந்த மகனுக்கு சுகம் தர முடியாது. ஓடி ஓடி உழைக்கிற மனுஷன், எங்கே வேணாலும் ஓடுவார். அவர் பாடி கொஞ்சம் இருக்குது, ஆனாலும் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் யார் என்ன சொன்னாலும் எங்கே கூப்பிட்டாலும் கரெக்டாக அந்த ஊழியர் கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு நல்ல தேவ ஊழியர் ராபர்ட் காந்துக்காக ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம், அந்த மகனை எல்லா கட்டிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனுக்கு விரோதமாய் செயல்படுகிற இப்படிப்பட்ட பலவீன ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இப்பொழுதும் ஆண்டவரை அவருடைய கிட்னியில் இருக்கிற அந்த கல்லானது இயேசுவின் நாமத்தில் சீக்கிரம் கரைந்து போகும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். 8.6 சொன்னாங்க, அது இயேசுவின் நாமத்தில் அது கரைந்து போகும்படியாய் ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் மகனை ஆசீர்வதிப்பீராக, விடுதலை தருவீராக, உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை அந்த சரீரத்தின் மேல் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். ஹல்லேலூயா. ஒரு ஆறுதலை தாரும் ஆண்டவர், ஒரு சமாதானத்தை தாரும், ஒரு விடுதலையை தாரும். சோதரம் சோதரம். ஹல்லேலூயா. அதிசயங்களை காணப்படும், ஆச்சரியமான காரியங்களை செய்யும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதே போன்று நம்ம ஸ்தோத்திரம் எங்கள் மத்தியிலே ஸ்தோத்திரம் ரூத் என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களும் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவங்க அடிக்கடி ஃபோன் மூலமாக ஜெபித்து கொள்வார்கள். ஒரு முறை 2 முறை நாங்கள் வீட்டில் போய் ஜெபிச்சுட்டு வருவோம். ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஆறுதலையும் விடுதலையும் தருகிறார். அதனால் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு நல்ல தீர்க்க ஆயுளையும் நல்ல சரீர சுகத்தையும் தரும்படியாய், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்தோத்திரம் வியாதியை அவங்கள விட்டு விளக்கும்படியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய். அன்னைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு இருந்த அந்த நோய் கால்களில் இருந்தது, ஆனால் இப்போ அவங்களுக்கு ஸ்தோத்திரம் நெஞ்சு பகுதியில், மாறு பகுதியில் இருக்கிறது. அந்த வியாதியின் வல்லமைக்கு, அந்த கொடூரங்களுக்கு தேவன் அவங்களை விலக்கி காக்க எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தில் அந்த மகளை கர்த்தர் சுகமாக்குவீராக, இயேசுவின் நாமத்தில் சுகமாக்குவீராக. எனி டைம் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷத்தோடு விடுதலையோடு காண கர்த்தர் அவர்களுக்குள்ள உதவி செய்யும், அதிசயங்களை காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் பூரண விடுதலையை தாரும். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். அவங்க மேல உங்க கிருபை இருப்பதாக, ஒரு விடுதலை அமருவதாக. ஸ்தோத்திரம். பாஸ்டர் இமானுவேல் பிரான்சிஸ் என்று சொல்லுகிறவர் எக்ஸ் ரோட்டில் இருக்கிறார். அவரும் ஸ்தோத்திரம் கிட்னி பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் பண்ணுகிறார். அவருடைய மனைவி கிட்னியை நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நேர்த்தியாக நடக்கணும். அதுக்கு இடையில எந்த பலவீனமும் அந்த மகனை அணுகக்கூடாது. இவ்வளவு காரியங்களிலும் ஊழியங்களை விடாமல் செய்து கொண்டிருக்கிறார். கிட்னி பாதிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் ஒரு வாரத்துக்கு 3 முறை அவர் செய்யணும். ஆனால் அவர் 2 முறை தான் பண்றார். வசதி இல்லாதபடியினால் 2 முறை தான் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனையோ நேரங்களில் மயக்கங்கள், பலவீனங்கள், சாப்பிட முடியாத நிலைமையெல்லாம், வாமிட்டிங், பல காரியங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இப்பொழுது அவர் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். சோத்திரம். 1ஆம் தேதி இங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு அவங்க அப்பா சபையில் போய் அங்கே ஞானஸ்நானம் கொடுக்க போயிட்டார். சோத்திரம். இவ்வளோ பலவீனத்தோடு இருக்கிற மனுஷன் இரவெல்லாம் கண்ணு முழிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கே போய் ப்ரேயர் நடத்தி கொண்டிருக்கிறார்.
ஞானஸ்நான ஆராதனை நடத்துகிறார். பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமான ஆண்டவர் தாமே அவரை பலப்படுத்தும். நல்ல ஓடி ஓடி உழைக்கிற தேவ மனுஷன். அவருக்கான ஒரு பரிபூர்ண சுகத்தை தரும்படியாய் பாஸ்டர் இமானுவேல் பிரான்சிஸுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோம். இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறவங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ பலவீனமாக இருக்காங்க. சோதரன் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் அவங்கள பலப்படுத்தணும், கர்த்தர் அவங்கள நிலைநிறுத்தணும். அவங்களுக்கு தேவையான பலனை கொடுப்பீராக. உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரை சுகமளிக்கிற ஒரு வல்லமை அவங்க மேல இறங்குவதாக ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஜெபிக்கும் போது நீங்க விடுவிக்கிறீங்க, ஜெபிக்கும் போது சுகம் கொடுக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நம்ம மாலை 7 மணிக்கு சந்திப்போம். 7 நாள் ஒரு விசேஷித்த உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜெபத்தில் நிறைய வடலூரில் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு டீம் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. 7 நாள் நம்முடைய ப்ரோக்ராமை பார்த்து அவங்களும் ஜோம் பண்ணுறாங்க. அதனால் நாம் இங்கே ஒரு 7 days தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், தேசத்திற்காக போராடி ஜெபிக்கிறோம். ஆளுகிறவர்களுக்காக சோதரம், இந்திய தேசத்தினுடைய ஆளுகைக்காக, தமிழகத்தினுடைய ஆளுகைக்காக, மற்ற மாநிலங்களுடைய எல்லா ஆளுகைக்காக நம்ம தொடர்ந்து 7 நாள் ஜெபிக்க போகிறோம். முதல் நாள் ஜெபிச்சிட்டோம். இனி அடுத்தது 2ஆம் நாள் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆகவே தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஓகே, காட் பிளஸ் யூ.